உமக்கு நன்றி சொல்லையா யா 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 யா. இயேசு நல்லவர். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய நீர் நல்லவராகவே இருக்கிறீர். உமக்கே ஸ்தோத்திரம். ஆமேன். அல்லேலுயா. வேத புத்தகமாகிய தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனின் சில துளிகள். பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, சங்கீதம் 34 அதிகாரம் 8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆம், கர்த்தர் நல்லவர். அவர் நல்லவர் என்பதை நாம் ருசித்தால்தான், அதாவது சுவைத்து பார்த்தால்தான் ருசி தெரியும். அதை பற்றி சற்று பார்ப்போம். எந்த ஒரு பதார்த்தத்தையும் சுவைத்து பார்த்தால்தான் அந்த பதார்த்தத்துடைய ருசி தெரியும். ஆம், கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் சுவைக்கதான் கர்த்தருடைய ருசி நமக்கு தெரியும். ஆம், அவரை ருசித்து விட்டோமானால், சுவைத்து அவருடைய ருசியை நாம் அறிந்து விட்டோமானால், அந்த ருசிக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. ஏனென்றால் கர்த்தர் நல்லவர். அவருக்கு நிகர் யாருமே கிடையாது. அவருக்கு நிகர் அவர்தான். கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்த்துவிட்டு, அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்கிறது. ஆம், நல்லவர் என்பதை நாம் முதலில் ருசிக்க வேண்டும். நாம் ருசிக்க அவருடைய ருசியானது, அதாவது தேனிலும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கும். கொஞ்சம் கூட அவிசுவாசமோ, கொஞ்சம் கூட அற்ப விசுவாசமோ இல்லாதபடிக்கு முழு நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் நம்பும் பொழுது, அப்படி நாம் நம்பிக்கை கர்த்தர் மேல் வைத்திருக்கும் பொழுது நாம் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. எந்த பொருளுமோ, எந்த மனிதர்களோ எதுவுமே கிடையவே கிடையாது. இயேசுதான் நல்லவர். அவர் நல்லவர் என்பதை, பிரியமானவர்களே, நான் 1992 என்னுடைய வாழ்க்கையின் கடூரமான பாதையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது நான் சுவைக்க ஆரம்பித்தேன். அந்த சுவையானது எனக்கு ருசியை கொடுத்தது. நான் சுவைக்க ஏற்பட்ட ருசிக்கு அளவே கிடையாது. நான் ருசிக்க அந்த ருசி எனக்கு இன்பமாய் இருந்தது. அந்த ருசி எனக்கு மதுரமாய் இருந்தது. அந்த ருசியை வர்ணிக்க வேறு வார்த்தைகளே கிடையாது. அவ்வளவு ருசியாய் இருந்தது. ஆம், அந்த ருசியை அப்படி நாம் ருசித்து நல்லவர் என்று நாம் ருசித்து பார்த்தோமானால், நம்முடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எது வந்தாலும் நமக்கு அது பெரிதாக தெரியாது. ஆண்டவருக்கு முன்பாக எல்லாமே சீரோதான். வருகிற பாடுகளோ, வருகிற கஷ்டங்களோ, வருகிற இன்னல்களோ, இடையூறுகளோ, உபத்திரவங்களோ, வேதனைகளோ, அழுகைகளோ, பற்கடிப்புகளோ எல்லாமே சீரோதான். அவர் நல்லவர். எல்லாவற்றுக்கும் மேலானவர் அவர். அவருக்கு நிகர் அவர்தான். அவரை நாம் நல்லவர் என்று ருசித்து பார்த்துவிட்டு அவர் மேல் நாம் முழு நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது நாம் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. ஆம், பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புகிறவர்கள் பேர் பெற்றோர் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை நம்புகிறவர்களோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து காக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆம், கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். மனிதனை பாக்கியவான ஆக்குவது எது என்றால் கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை மட்டும்தான். வேறு எதுவுமே பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாற்றவே முடியாது. கர்த்தரை நம்பிவிட்டோமானால் நாம் பாக்கியவான்கள் தான். ஆமேன். அல்லேலுயா.
கர்த்தர் நம் வாழ்க்கையின் கசப்புகளை அகற்றி விடுகிறார். நம்முடைய இன்னல்களை நீக்கி விடுகிறார். நம்முடைய நோய்களை போக்கி விடுகிறார். நம்முடைய உபத்திரவங்களை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுகிறார். நாம் கடந்து செல்கிற பாதையில் எது வந்தாலும் எதுவும் நம்மை சேதப்படுத்தாதபடி நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால்தான் கர்த்தரை ருசி பார்த்த தாவீது 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று. எக்காலத்திலும். அது நல்ல காலமாகவும் இருக்கலாம், கெட்ட காலமாகவும் இருக்கலாம், துன்ப காலமாகவும் இருக்கலாம், உபத்திரவத்தின் காலமாகவும் இருக்கலாம், வறுமையின் காலமாகவும் இருக்கலாம், தரித்திரத்தின் காலமாகவும் இருக்கலாம், நோய்படுக்கையின் காலமாகவும் இருக்கலாம். எக்காலத்திலும் நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன். எல்லா வேளைகளிலும், கடந்து செல்கிற ஒவ்வொரு வேளைகளிலும் அவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது நமக்கு எதுவுமே பெரிதாக காணப்படாது. நாம் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்தபடியினால் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நமக்கு பெரிதாக இருக்கிறபடியினால் நமக்கு வருகிற எல்லா பாடுகளும் சிறியதுதான். கர்த்தருக்கு முன்பாக எல்லாமே சிறியதுதான். எல்லாவற்றுக்கும் உயர்ந்தவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லாவற்றுக்கும் சிறந்தவர், எல்லாவற்றுக்கும் மேன்மையானவர் இயேசு ஒருவர்தான். எல்லாம் சீரோதான். பிரியமானவர்களே, நான் அவரை ருசித்த பிறகு என் வாழ்க்கையில் பல பாடுகள், பல கஷ்டங்கள், பல வேதனைகள் வந்தது. உபத்திரவத்தின் பாதையில் சென்றேன், நோய்படுக்கையில் சென்றேன். இன்னும் மனிதர்கள் என் தலையின் மேல் ஏறி போகக்கூடிய பாதைகளும் எனக்கு ஏற்பட்டது. மனிதர்கள் என்னை தூற்றுகிற நேரமும் வந்தது. என்னை இகழ்கிற, பரியாசம் பண்ணுகிற, இவள் ஒரு மனுஷியா என்று பழித்து பேசக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் வந்தது. ஆனாலும் கர்த்தரை நான் நம்பிக்கையாய் வைத்திருந்தபடியால், கர்த்தரையே நான் ருசித்தபடியால், சுவைக்கும் சுவை எனக்கு இன்பமாய் இருந்தபடியினால், எல்லா காலங்களிலும் அந்த சுவைக்கு முன்பாக இவைகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது, இல்பொருளாய் போய்விட்டது. 2008ஆம் ஆண்டு எனக்கு யூட்ரஸ் ஆப்ரேஷன் நடைபெற்றது. சுமார் 5 ஆண்டுகள் நான் யூட்ரஸ் ப்ராப்ளத்தினால் கஷ்டப்பட்டு வந்தேன். ஆண்டவர் நமக்கு எல்லா அவயவங்களையும் நமக்கு தேவை என்று தான் படைத்திருந்தார். அந்த சரீரத்திலிருந்து அந்த உறுப்பை அகற்ற எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. நான் ஆண்டவரை ஜெபித்து கொண்டே இருந்தேன். 5 வருடம் கஷ்டப்பட்டேன். ஆனாலும் 2008ஆம் ஆண்டு டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், கண்டிப்பாக எடுத்துவிட வேண்டும் என்று. 2008ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் போனேன். டாக்டர் என்னுடைய பிளட்டை டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது என்னுடைய பிளட் அளவானது, அதாவது ஹீமோகுளோபின் அளவானது 5.8 தான் இருந்தது. உடனே டாக்டர், நீங்கள் எப்படி வந்தீர்கள், தலை சுற்றுகிறதா, அப்படியா இப்படியா என்று பல கொஸ்டின் பண்ணினார்கள். நீங்கள் எப்படி, உங்களோடு யார் வந்தது என்றார்கள். மேடம், நான் மட்டும் தனியாக தான் வந்தேன் அப்படி என்று சொன்னேன். ஆண்டவருடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சொன்னேன். ஆனாலும் அவர்கள் அந்த டெஸ்ட்டை நம்பாமல் மறுபடியும் அந்த நேட்ஸை லேபிலிருந்து ஆளை கூட்டி வர சொல்லி மறுபடியும் டெஸ்ட் பண்ண சொன்னார்கள். மறுபடியும் டெஸ்ட் பண்ணும்போது 5.8 தான் இருந்தது. உடனே சொன்னார்கள், 1 மாதத்தில் கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிவிட வேண்டும். உங்கள் குரூப் ரத்தம் 5 பாட்டில் வேண்டும். மேலும் உங்கள் குரூப் ரத்தம் யாரிடத்தில் இருக்கிற அவரையும் கூப்பிட வேண்டும் என்று சொன்னார்கள். சரி என்று சொல்லிவிட்டு வீட்டில் வந்து ஏசப்பாவிடத்தில் அழுது ஜெபித்தேன். ஏசப்பா, உம்முடைய ரத்தம் தான் எனக்கு வேணும்ப்பா. எனக்காகவும் நீங்கள் ரத்தம் சிந்திருக்கீங்களா,
நீங்கள் சிலுவையில் சிந்தின ரத்தம் எனக்கும் சொந்தம் தானே, என் நரம்புக்குள்ளாக உங்கள் ரத்தத்தை அனுப்புங்க. எந்த அந்நிய ரத்தமும் என் சரீரத்தில் ஏற்றப்படக்கூடாது. யூட்ரஸ் எடுப்பது உமக்கு சித்தமானால் நான் எந்த ரத்தமும் ஏற்றாமல் எனக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ண வேண்டும். எனக்கு நீங்கள் அற்புதம் செய்யுங்கள் என்று ஏசப்பாவிடத்தில் என் ஜெபம் மன்றாட்டை கண்ணீரோடு வைத்தேன். பிரியமானவர்களே, நவம்பர் 6ஆம் தேதி ஒரு ஆக்சிடெண்ட்டில் தலையில் அடிபட்டு தலையிலிருந்து நிறைய ரத்தம் வெளியேறியது. அப்படி இருந்தும் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி யூட்ரஸ் ரிமூவ் பண்ணப்பட்டது. பிரியமானவர்களே, நான் டாக்டரிடம் கேட்டேன், டாக்டர் எனக்கு ரத்தம் போதுமா? ஏன்னா 5 வருஷம் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், எனக்கு ரத்தம் போதுமான அளவு இருக்கிறதா என்றேன். டாக்டர் சிரித்தார். ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்று. 5 வருஷம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லையென்று ஆப்ரேஷன் பண்ணினார்கள். ஆப்ரேஷன் முடிந்ததற்கு அப்புறம் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் என் கைக்கு வரும்போது பார்த்தால் ஹீமோகுளோபின் அளவு 11% இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார். அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி பார்க்கும் பொழுது 5.8% இருந்தது. நவம்பர் 6ஆம் தேதி ஆக்சிடெண்ட்டில் நிறைய ரத்தம் வெளியேறியது. அப்படி போயிருந்தும் டிசம்பர் 8ஆம் தேதி என்னுடைய சரீரத்தில் இரத்தத்தின் அளவானது 11% இருந்து என்னுடைய யூட்ரஸ் நல்லபடியாக ஆப்ரேஷன் மூலம் எடுக்கப்பட்டு நான் நல்ல சுகத்தை காண என் தேவன் கிருபை செய்தார். ஆம், கர்த்தர் இயேசு எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். என் வாழ்க்கையில் அவர் தீமை செய்கிற தேவனே அல்ல. அவர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். நான் அவரை நம்பினேன். எனக்கு அவர் அற்புதம் செய்வார். எனக்கு என் இரத்தத்திற்கு என் நரம்புக்குள்ளாக அவர் இரத்தத்தை எனக்கு அனுப்புவார் என்று நம்பினேன். ஆம், அவர் அனுப்பினார். ஆப்ரேஷனுக்கு தேவையான இரத்தம் சரீரத்தில் இருக்கும்படி என் தேவன், என் ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்தார். ஆமேன். பிரியமானவர்களே, சங்கீதம் 73:1 சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று. ஆம், நம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு நல்லவராக இந்த பூலோக வாழ்க்கையில் நல்லவராகவே இருக்கிறார். களங்கமில்லாத இருதயம், மாறுபாடான இருதயம், கேடுள்ளதுமான இருதயம் இல்லாதபடிக்கு சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆம், அவர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்த்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 2வது, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். இருதயமுள்ளவர்களாக நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய இருதயத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறார். சுத்த இருதயத்தில் தான் தேவன் இருக்க முடியும். அசுத்த இருதயத்தில் தேவன் இருக்கவே முடியாது. நம் சுத்த இருதயமுள்ளவராக இருக்கும் பொழுது தேவன் நமக்கு நல்லவராகவே இருந்து நமக்கு நன்மையான காரியங்களையே செய்கிறார். தேவனை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் இயேசு கிறிஸ்து தருகிறார். நாம் சுத்த இருதயமுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று. அவர் நம்மிடத்தில் வேறு எதையுமே கேட்கவில்லை. பொன்னையோ பொருளையோ ஆஸ்தியையோ ஐஸ்வர்யத்தையோ சொத்துக்களையோ சுகங்களையோ எதையுமே அவர் கேட்கவில்லை. மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று கேட்கிறார். ஆம், அவர் நம் இருதயத்தில் குடியிருப்பதற்கு நம்முடைய இருதயத்தை அவர் கேட்கிறார். ஆம், நம்முடைய இருதயத்தை அவரிடத்தில் கொடுப்போம். சுத்த இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிற தேவன்.
நம் இருதயத்தை அவரிடத்தில் கொடுத்தோமானால் நம் இருதயம் சுத்தமாக காக்கப்படும். ஆம், நம் இருதயத்தில் எந்த கோணலும் மாறுபாடும் அகந்தையும் ஆணவமும் எந்த விதமான கேடுகளும் தீங்குகளும் இல்லாதபடிக்கு அவர் இருதயத்தை பரிசுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் ருசித்து பார்ப்போம். ஆம், அவருடைய ருசி சமயத்துக்கு தக்கபடி வித்தியாசப்படும். ஆம், நாம் எந்த பாதையில் செல்கிறோமோ அந்த பாதையிலெல்லாம் அவருடைய ருசி அவ்வளவு மதுரமாய் இருக்கும். நாம் ஒரு பாடுகளிலிருந்து எழும்பின பிறகுதான் அதனுடைய ருசியே தெரியும். ஒரு கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்த பிறகுதான் அதனுடைய ருசி அவருடைய ருசி தெரியும். நாம் ஒரு வேதனையிலிருந்து வெளிவந்த பிறகுதான் அவருடைய ருசி நமக்கு தெரியும். ஆம், நாம் செல்கிற ஒவ்வொரு பாதையிலும் நாம் வெளியே வரும்பொழுது அவருடைய ருசி நமக்கு வித்தியாசமாக ருசி கொடுத்து கொண்டே இருக்கும். ஆம், அவர் ருசியுள்ள ஒரு ஆண்டவர். அவர் ருசியானது வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. ஆம், நாம் அப்படி ருசித்து விட்டு அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். சுத்த இருதயமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு அவர் நல்லவராகவே இருந்து நம்மளை பாக்கியவதியாய் இந்த உலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமான தேவனாய் அவர் நல்லவராகவே இருக்கிறார். நாம் நன்றி சொல்வோம், நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆம், அவர் செய்கிற காரியங்களுக்கு நாம் வேறு ஒன்றுமே கொடுக்க வேண்டாம். நன்றி பலி மட்டும்தான் அவருக்கு செலுத்த வேண்டும். நன்றியை மட்டும்தான் அவர் எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். இயேசுவுக்கு நன்றி சொல்வாயா, யா 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 இயேசுவுக்கு நன்றி சொல்வாயா, யா யா யா. ஆமென், அல்லேலூயா.